வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை குறித்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி. போலீஸ் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை நீக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக நாமல் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் அரியாலையில் குப்பை மேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்திற்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு. பெருந்தோட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை வழங்க அமைச்சரவை அனுமதி. பிரச்சினைகள் தீர்க்கப்படவில்லை என்றால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் எச்சரிக்கை. ராணுவத்தை காட்டிக் கொடுத்த சரத் பொன்சேகா இன்று திமிர் பேச்சு பேசுகின்றார் என மஹிந்தவின் பேச்சாளர் கருத்து. பேருந்து பயண கட்டணங்களை செலுத்த புதிய வழிமுறை ஏற்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தகவல். தொடர்வது முதன்மை செய்திகள். இலங்கை குறித்த அறிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பினார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் இலங்கையின் நிலைமை தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போதே அவர் பிரதமரிடம் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். ශ්‍රී ලංකාව පිළිබඳ වූ වාර්තාව ඉදිරිපත් කරන ලදී. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கை குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு செய்த விஜயத்திற்கு பிறகு ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டார். அதில் இலங்கை அரசாங்கம் நீதி, நல்லிணக்கம், ஊடகத்துறை உட்பட பல துறைகளில் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் இலங்கையின் நிலைமை குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? மேலும் அவை தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து இந்த சபைக்கு விளக்கம் தர முடியுமா? மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் தனித்தனியாக இச்சபைக்கு சமர்ப்பிக்கப்படுமா? மேலும் அவற்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதா? இல்லையெனில் அதற்கான காரணத்தை விளக்க முடியுமா? இலங்கையின் பொறுப்புத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதற்காக மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் முன்வைத்துள்ள சர்வதேச சட்ட வழிமுறைகளை பயன்படுத்தும் பரிந்துரைக்கு அரசாங்கத்தின் கருத்து என்ன? ආණ්ඩුවේ මතය කුමක්ද යන්න සඳහන් කරන්නේද? அதற்கு பதிலளித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய, பார்லிமென்ட் மந்திரி சாணக்கியன் ராசமாணிக்கம் அதிதுமா நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன் சில கேள்விகளை என்னிடம் முன்வைத்திருந்தார். அவற்றுக்கான பதில்களை அளிக்க நான் தயாராக இருந்தேன். ஆனால் அந்த புதிய கேள்விகள் எனக்கு நேற்று பிற்பகல் தான் கிடைத்தன. எனது அலுவலகத்திற்கும் அவை நேற்று பிற்பகலே கிடைத்தன. எனவே அதற்கான 2 வார காலங்களுக்கான அவகாசம் அளிக்குமாறு கோரினேன். 2 வாரங்களுக்கு பிறகு நான் அதற்கு பதிலளிப்பேன். சதி දෙකකින් මේකට උත්තර සපයනවා. மீண்டும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், ලෑස්තිලා ආපු ප්‍රශ්නෙට එහෙනම් පිළිතුරු දෙන්න කියන්නේ பிரதமர் தயார் செய்திருந்த கேள்விக்கே பதிலளிக்கலாம். ஏனெனில் நான் முன்வைத்த கேள்வி தேசிய கொள்கை சார்ந்ததாகும். அதனால் கொள்கை தொடர்பான கேள்விகள் கேட்க முடியும் என்று முன்பு கூறப்பட்டதால் தான் நான் அதை புதுப்பித்தேன். பிரதமர் அவர்கள் முன்பு நான் சமர்ப்பித்த கேள்விக்கான பதிலை தயாராக வைத்திருப்பதாக சொன்னதால் அது நன்றாகும். ஏனெனில் அதுவே என் உண்மையான கேள்வியாகும். எனவே இயன்றால் பிரதமர் அதற்கு பதிலளித்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். පුළුවන් නම් අග්‍රාමාත්‍යතුමීට මේ ප්‍රශ්නෙට උත්තර දුන්නා නම් සතුටු වෙනවා මම. இதன்போது இடைநடுவே கருத்து தெரிவித்த ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் நலிந்த ஜெயதிச, මේ ප්‍රශ්න හතරටම පිළිතුරු සූදානම් කරගෙන හිටියා. பிரதமர் முன்பு வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருந்தார். ஆனால் நீங்கள் அந்த கேள்விகளை வாபஸ் பெற்றீர்கள். அவற்றை வாபஸ் பெற்று புதிய கேள்விகள் சமர்ப்பித்தீர்கள். மேலும் இதற்கான விளக்கத்தை வெளிவிவகார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வழங்குவார். ඒ වගේම තමයි ඔය සම්බන්ධයෙන් විදේශ අමාත්‍යවරයා පාර්ලිමේන්තුවේ ප්‍රකාශිකුත් කරනවා.
மீண்டும் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், මන්ත්‍රීවරයෙක්ට කතා කරන්න දෙන්න ඔබතුමා මේ இது விவாதம் ஒன்றல்ல. நீங்கள் அமைச்சர் ஒருவருக்கு பேச அனுமதி அளிக்கிறீர்கள். ஆனால் இது விவாதம் அல்ல. எனக்கு பிரதமரிடம் மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே கேள்விகள் கேட்க முடியும். நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதில் ஒரு பிரச்சனை உள்ளது. அதை கேட்க அனுமதி தாருங்கள். இது விவாதம் என்று நினைக்க வேண்டாம். நான் எழுத்தில் கொடுத்த கேள்வியை கடைசி நேரத்தில் வாபஸ் பெற்று புதிய கேள்வி ஒன்றை சமர்ப்பித்தேன் என்ற கூற்று தவறானது. நான் எழுத்தில் கொடுத்த கேள்வி கொள்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதால் நிலையான நடைமுறைகளின்படி அதை மாற்றுமாறு கேட்டுக்கொண்டேன். அதனால் தான் அதை மாற்றினேன். அப்படியெனில் நான் எழுத்தில் கொடுத்த கேள்வி மாற்றப்படவில்லை. இதற்கு பதிலளிக்க விருப்பமில்லாததன் காரணம் எனக்கு தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அரசாங்கம் எடுத்த நிலைப்பாட்டை பற்றி அரசாங்கத்தால் பதிலளிக்க முடியவில்லை. இது ஒரு முக்கியமான கேள்வி. இதை சர்வதேச சமூகம் தற்போது அவதானித்து வருகிறது. செயல்களில் ஈடுபடுங்கள், வெறும் உறுதிமொழிகள் வேண்டாம் என சர்வதேச சமூகம் கூறியுள்ளது. அதாவது எந்த செயலும் இல்லாமல் வெறும் வாக்குறுதிகள் மட்டுமே அளிக்கப்படுவதாக சொல்லப்படும் சூழ்நிலையில் என் கேள்விக்கு பதில் வழங்க மறுப்பது அநியாயமாகும். ඒක අසාධාරණයි කතා නැග. அதற்கு மீண்டும் பதிலளித்த ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் நலிந்த ஜெயதிச, මේ ඉදිරිපත් වෙලා තියෙන තත්ත්වයට සාධාරණව කටයුතු කරමින් ඉන්නවා. நாங்கள் கேள்விகளிலிருந்து விலகிவிடவில்லை. நாங்கள் நியாயமான முறையில் செயல்படுகிறோம். இதற்கான விளக்கத்தை வெளிவிவகார அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக வழங்குவார். இங்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னவென்றால், உறுப்பினர் கேள்வியை மாற்றிய பிறகு பிரதமரால் அதற்கு தயாராக இருக்க முடியவில்லை. அதனால் தான் அடுத்த அமர்வில் பதிலளிப்பதாக சொன்னோம். ஆனால் கேள்வியிலிருந்து விலகுவது இல்லை. வெளிவிவகார அமைச்சர் மூலம் பதில் வழங்கப்படும். ඊළඟ වාර උත්තර දෙන්නම් කියලා කිව්වේ. නමුත් මේ ප්‍රශ්නයෙන් පලා යාමක් නෑ. අපි විදේශ අමාත්‍යවරයා හරහා පිළිතුරක් ලබා දෙනවා. அமைச்சரின் மகன் செய்த செயலை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அம்பலப்படுத்தியுள்ளார். உலக சிறுவர் தினத்தன்று மொனராகலையில் உள்ள ஆசிரியர் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னதாகவே மொனராகலையில் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சமீபத்தில் அஸ்கிரிய மகாநாயக தேரர்களை சந்தித்த வேளையில் தேவையெனில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம் என குறிப்பிடுகிறார். இப்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்த அவசியமில்லை என்றால் எதற்காக இவ்வளவு செலவழித்து இந்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து நிறைவேற்றிக் கொண்டீர்கள்? சட்ட மூலம் ஒன்றை நிறைவேற்றினால் அதை ரிவர்ஸ் செய்ய வேண்டாம். எதற்காக ரிவர்ஸ் எடுக்கிறீர்கள்? இந்த சட்டத்தை அமுல்படுத்தாமல் இருப்பதற்காக அரசாங்கத்திற்கு ஆசிரியர்கள் மற்றும் மக்களிடமிருந்து வந்த அழுத்தங்கள் தொடர்ந்து இந்த சட்டம் ரிவர்ஸ் எடுக்கப்பட்டது. இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட போது மொனராகலையில் ஆசிரியர் மீதான தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. மாணவர்கள் சட்டவிரோத மதுபானம் அருந்தியுள்ளனர். பிரதமர் அவர்களே, நான் சொல்கிறேன், பதுளை மகா வித்தியாலயத்தில் இதோ இங்கே இருக்கின்ற கேபினெட் அமைச்சரின் மகன் இ சிகரெட் குடித்து பிடிபட்டார். உங்கள் கட்சியில் உள்ள கேபினெட் அமைச்சரின் மகன் 4 சிறுவர்களுடன் சேர்ந்து இ சிகரெட் குடித்துள்ளார். எங்களுக்கு தெரியாது, சுவிட்ச் என்று ஏதோ சொல்கிறார்கள். அந்த இ சிகரெட்டை குடித்து பிடிபட்டுள்ளார். அதே போல பிரதி அமைச்சர் ஒருவரின் மகள் பதுளை மகா வித்தியாலயத்தில் மாணவ தலைவியாக நியமிக்க என்பதற்காக மனித உரிமைக்கு சென்றுள்ளார். இதனால் தர்ம சங்கடத்திற்கு உள்ளான அதிபர் அவரை மாணவ தலைவியாக நியமித்திருக்கிறார். இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள உங்கள் பிரதி அமைச்சரின் மகள் தான் இதுதான் இப்போதைய நிலைமை. தங்களுடைய பிள்ளைகளையே சரியாக வளர்க்க முடியவில்லை. இதில் எவ்வாறு சட்டத்தை நிறைவேற்றி நாட்டை திருத்தப் போகிறார்கள்? முதலில் அவர்களின் பிள்ளைகளை சரியாக வளர்க்க சொல்லுங்கள். போலீஸ் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை நீக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு அவசியம் என கூறிய தற்போதைய அரசாங்கம் இன்று அந்த சுயாதீனத்தை நீக்கி அதையும் கைப்பற்ற முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு அவசியம் என கோரிய தற்போதைய அரசாங்கம் இன்று அந்த சுயாதீனத்தை நீக்கி அதையும் கைப்பற்ற முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இன்று போலீஸ் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை நீக்கி அதன் அதிகாரத்தை போலீஸ் மா அதிபருக்கு வழங்க முயற்சிக்கின்றனர். உங்களது எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் எதைத்தான் எதிர்பார்க்கிறீர்கள்? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதா? திருடர்
திருடர்களை பிடிப்பதா? சமீபத்தில் தெஹிவலை மிருக காட்சி சாலையில் கூட பறவைகளை திருடிச் சென்றுள்ளனர். நாட்டில் போலீசார் சுயாதீனமாக இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. போலீஸ் ஆணைக்குழு இருக்கிறது. போலீசாருக்கான இடமாற்றங்களை வழங்க ஆணைக்குழுவுக்கு இடமளியுங்கள். ஏன் அரசியல் ரீதியாக தலையிடுகிறீர்கள்? கடந்த காலத்தில் கடற்படை தளபதியை கைது செய்ததை நாம் அவதானித்தோம். எவ்வாறு கைது செய்தீர்கள்? PM விஜயகாந்தன் என்பவரிடம் முதலில் சென்று சிங்களத்தில் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. பின்னர் 127 வழங்கப்படுகிறது. ஆனால் நீதிமன்றம் சென்றதும் அது சாதகமாகவில்லை. திருகோணமலையில் LTT புலனாய்வாளர் பாரதி என்பவரை கைது செய்கிறீர்கள். அவரை கைது செய்து பொல்காவலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினீர்கள். அடையாள அணிவகுப்புக்கு அனுப்பப்பட்டார். சிங்களம் தெரியுமா என்ற போது தெரியாது என்கிறார். ஆனால் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் சிங்களத்தில் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். கேட்டதற்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் கையொப்பமிட்டதற்கு இதை நான் எழுதவில்லை என்றார். இப்படித்தான் நீங்கள் போலீசாரை பயன்படுத்தியுள்ளீர்கள். பல வருட காலமாக தேடப்பட்ட LTTயின் புலனாய்வாளர் ஒருவரை கொண்டு வந்து கைது செய்யப்பட்ட கடற்படை தளபதிக்கு எதிராக சாட்சியாளராக வைத்துள்ளீர்கள். பின்னர் என்ன செய்கிறீர்கள்? CI ABM புஷ்பகுமார களுத்துறை போலீஸ் OICயை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வந்து வாக்குமூலம் பதிவு செய்கிறீர்கள். ஒரு வாரத்திற்குள் தங்களது அதாவது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்கவில்லை என்றால் அவரை கைது செய்வதாக கூறுகின்றனர். களுத்துறையின் முன்னாள் OICக்கு தான் இப்படி சொல்கிறார்கள். அவர் போலீஸ் குறிப்பு புத்தகத்தில் குறிப்பொன்றை எழுதுகிறார். தனக்கு இவ்வாறு நடக்கிறது, தன்னால் பொய் கூற முடியாது என்று. பின்னர் அவர் நீதிமன்றத்திற்கு சென்று ரிட்மனு ஊடாக தான் கைது செய்யப்படுவதை தடுத்துக் கொண்டார். இப்படி செயற்படும் ஒரு அரசாங்கம் தான் போலீஸ் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மையை நீக்க முற்படுகின்றனர். බලය ලබා ගන්න කටයුතු කරන්න උත්සාහ කරන්නේ. මොකද්ද මේකේ අඩි අරමුණ? யாழ்ப்பாணம் அரியாலையில் குப்பை மேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்துக்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அரியாலையில் குப்பை மேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்துக்கு ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இன்றைய தினம் அரியாலை கிழக்கு பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் போராட்ட இடத்திற்கு வர வேண்டும் என கூறி வீதியை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து தடைப்பட்டது. பின்னர் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் போராட்ட இடத்திற்கு வந்தார். இதன்போது மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். குறித்த பகுதியில் இனிமேல் குப்பை கொட்டுவதற்கு குப்பை கொட்டும் வாகனங்கள் வந்தால் அந்த வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு தாங்கள் பொறுப்பல்ல என போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்ததுடன் தவிசாளரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்தில் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். வயல்வெளிகள் இருக்கு, கடற்கரை இருக்கு, எந்த ஒரு அனுமதியும் அங்கே பெறாமல் தாங்கள பாட்டுக்கு அந்த குப்பமேடை அமைச்சு எங்களோட பிள்ளைகளின் எதிர்கால சந்ததியை நாசமாக்குறதுக்கான செயற்பாடுகளை இந்த நல்லூர் பிரதேச செய்து வருகிறது. நாங்கள் இப்ப நீங்கள் நினைக்கலாமே நாங்கள் போராட்டம் செய்கிறோம், அவைக்கு சொல்லியிருக்கலாம் தானே என்று. நாங்கள் 2021ஆம் ஆண்டிலிருந்து சொல்றோம், அவை கேட்கினம் இல்லை, சொல்ல சொல்ல கேட்கினம் இல்லை. அவங்க தாண்டோண்டுத்தனமாக இந்த செயற்பாட்டை செய்து எங்களோட ஊரை நாசமாக்குறதுல தெளிவா இருக்கணும். நாங்க இப்ப சொல்றோம் எங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை, குப்பை மேட்டை எடு, அவ்வளவு தான் தேவை. எங்களுடைய மக்கள், அங்குள்ள மக்கள், கிராம மக்கள், அவர்கள் எங்க என்ன செய்ய போகிறார்கள், இவர்கள் என்ன செய்ய முடியும் என்ற அந்த துணிவில் தானே எங்களுடைய ஊரை குப்பை மேடாக்குகிறீர்கள். எங்களுடைய ஊரை குப்பை மேடாக்க நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். இந்த உதயமான 2024ஆம் ஆண்டு இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. இது எமது பிரதேச செயலாளரால் பிரதேச செயலரிடம் கேட்கப்பட்ட வேண்டுகோளுக்கு நாங்கள் நல்லூர் பிரதேச சபைக்கு பொருத்தமான ஒரு இடத்தை எங்களுக்கு வழங்குவதுமாறு கேட்ட சந்தர்ப்பத்தில் பிரதேச செயலாளரால் இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டது. அதுக்கு பிற்பட்ட காலங்களில் செயலாளரால் அதுக்கான அனுமதிகள் உரிய திணைக்களங்கள் ஊடாக அனுமதிகள் பெறப்பட்டு இந்த கட்டுமான வேலைகள் பெறப்பட்டது. 2024ஆம் ஆண்டு DCC மீட்டிங்கில் 6ஆம் மாதம் ஒரு கூட்டத்திலையும் 7ஆம் மாதம் ஒரு கூட்டத்திலையும் இந்த இடத்தை அதிலேயே அனுமதிக்கப்பட்டு அன்றைய தலைவரால் இந்த இடம் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அதுக்கப்புறப்பட்ட காலத்தில் எங்களோட பிரதேச செயலாளரால் இந்த இடம் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று எங்களை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. தற்சமயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடியும் எங்களை காரைக்கால் திண்ம கழிவகற்றல் நிலையமானது
தற்சமயம் அது தரம் பிரிக்கும் செயல்பாடுகள் நடைபெற காரணத்தினால் எங்களுக்கு பொருத்தமான இடம் இந்த இடம் அமைந்த காரணத்தால் இந்த இடத்தில் நாங்கள் எங்கள் பணியை உண்மையிலேயே பிரதேச வேண்ட மிக முக்கியமான விடயம் திண்ம கழிவற்றல் அந்த விடயத்தை நாங்கள் எங்களை பொருத்தமான அடையாளப்படுத்தப்பட்ட அந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். இதுக்கும் நாங்கள் இந்த மக்கள் எதிர்ப்பு காட்டிய காரணம் இப்போ நான் இதுவரைக்கும் எந்த விதமான ஊர் மக்கள் எங்கே குடிவாழ்கிற மக்கள் இதுவரை எங்களுக்கு எந்த முறைப்பாடும் இதுவரை நாங்கள் பொறுப்பேற்ற பிற்பாடு இதுவரை எங்களுக்கு எனக்கோ எங்கள் சபைக்கோ இதுவரை எந்த முறைப்பாடும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் நாம் முகப்புத்தகங்கள் ஊடாக பார்த்த இதற்கு நம் மக்கள் இந்த கிராம மக்கள் பூம்புகார் மக்களுடனும் ஆலடி நாவலடி மக்களுடனும் கிழக்கரியால மக்களுடன் அது சென்று அவர்களுடன் ஆராய்ந்தேன். அவர்களுக்கு புலியான தகவல் வழங்கப்பட்டது. இந்த இடத்தில் வந்து குப்பைகள் கொட்டி சேகரிக்க, ஆனால் உண்மையிலேயே இந்த இடத்தில் குப்பையை கொட்டுவதோ இல்லை சேகரிப்பதோ இடம் இல்லை. இது மொட்டு முதலாக தடம் பிரித்தல் இடம். அரியாலைக்குள்ளே வந்து குப்பை கொட்ட வேணாம்னு சொல்லி இன்றைக்கு காலம் 7 மணியில் இருந்து அரியாலை சந்தையில் நாங்கள் போராட்டம் பண்ண செய்து எங்களுடைய போராட்டத்தின் மத்தியில் அதன் அடிப்படையில் வந்து நெல்லூர் பிரதேச தவிசாளர் வந்து எங்களை சந்தித்தவர். நாங்கள் ஏற்கனவே எழுத்து மூலமாக சொன்ன விண்ணப்பத்தை தான் திருப்பியும் அவருக்கு கொடுத்த நாங்கள் எங்களுடைய பிரதேசம் வந்து பொருளாதார வளத்தை எங்கள் பிரதேசத்துடைய பொருளாதார வளத்தை பாதளிக்கிற விதமாக இந்த முயற்சியை ஈடுபட வேணாம் என்று சொல்லியும் முற்றுமுழுதாக கைவிட வேண்டும் என்று சொல்லியும் உடனடியாக அங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் குப்பை கொண்டு வருகின்ற பணி உடனடியாக இன்றைய உடனடிப்பாட்டப்பட வேண்டும் என்று சொல்லியும் அந்த இடத்தை வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கான பணிகள் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லியும் எந்த காலத்திலுமே எங்களுடைய கிராமத்துக்கு இந்த குப்பை கொற்ற சேர்த்திட்டத்தோட வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்கள் பலதரப்பட்ட சங்கங்களுடைய தலைவர்களுடைய கையெழுத்தோடு வந்து எங்களுடைய மகஜரையும் வந்து அவருக்கு நாங்கள் கையெழுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் அவர் அதை வாங்கி கொண்டு சரியான தீர்க்கமான முடிவொன்றையும் சொல்லாமல் தான் வெளிக்கிட்டு போனவர். இன்னொரு இடத்தை நாங்கள் பார்க்குறது சம்பந்தமான ஒரு கருத்தை சொல்லி போட்டு போயிருந்தவர். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கிராம மக்களை கூட்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து ஆளுநர் அலுவலகத்தில் அந்த மகஜருடைய ஒரு பிரதியை வந்து கையளிக்கிறதுக்கு வந்த நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக வந்து ஆளுநர் இன்றைக்கு அலுவலகத்தில் இல்லை, வேறு ஒரு மாவட்டத்தில் நிற்கிறதாக எங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஆளுநருடைய செயலாளரிடம் வந்து எங்களுடைய மனுவை கையளித்து எங்களுடைய கோரிக்கைகளை முன்வச்ச நாங்கள் அந்த கோரிக்கைகளில் பிரதானமானதும் ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய அரியாலையை குப்பமேடாக மாற்ற வேணாம் எந்த காலத்திலையுமே. நல்லூர் பிரதேச என்ற தவிசாளர் வருகை தந்திருந்தார். அவருக்கு மகஜர் கையளிக்கப்பட்டது. இதற்கு உதவியளித்த அனைத்து மக்களுக்கும் அரியாலை ஊரில் இருக்கின்ற பொது அமைப்புகளுக்கும் அதனை முக்கியமாக ஊடகங்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனை விட இரண்டாவதாக ஆளுநருக்கு நாங்கள் இந்த விடயத்தை கொண்டு வந்தோம். அதுக்கு மிக பிரதான காரணம் இந்த குப்பமேட்டு பிரச்சனையை விட மிக முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 4 பிரதேச சபைகளுக்கு சாவச்சேரி பிரதேச சபை, கோப்பாய் பிரதேச சபை, நல்லூர் பிரதேச சபை, யாழ் மாநகர சபை இந்த 4 பிரதேச சபைகளுக்குள்ளும் மலக்கழிவுகள் எடுக்கப்பட்டு கொண்டு வந்து இங்கே வீசப்படுகின்றன. அது தொடர்பாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரியப்படுத்தியிருக்கோம். அதனை விட யாழ் மாநகர சபையில் இருக்கின்ற பிரபல சுற்றுலா விடுதி ஒன்றினுடைய திண்ம கழிவுகளும் பொலித்தீன் கழிவுகளும் மலக்கழிவுகளும் அரியாலை பகுதியில் இருக்கின்ற ஒரு காணி விலைக்கு வாங்கப்பட்டு குறித்த காணியில் கொண்டு வந்து அதிகமாக கொட்டுகின்றார்கள். அதனால் குறித்த காணியும் குப்பமேடாக மாறி இருக்கின்றது. அதனையும் தடுக்குமாறு முக்கியமான 3 கோரிக்கைகள். ஒன்று, இந்த அரியாலை காரமுனங்கு திண்ம கழிவு அகற்றலை உடனே நிறுத்த வேண்டும். 2வது, இந்த மலக்கழிவை கட்டுப்படுத்த வேண்டும். 3வதாக இந்த சுற்றுலா விடுதியினால் தனியார் காணிகள் கொட்டப்படுகின்ற திண்ம கழிவுகளை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தோம். அதனை செயலாளர் ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கையை மகஜரை வாங்கி இருக்கின்றார். அதனப்படி ஆளுநர் வருகை தந்த பின்னர் இது தொடர்பாக தெரியப்படுத்தி அடுத்த நடவடிக்கையாக எங்களுடன் தொடர்பு கொள்வதாக கூறுகிறார். இதனை விட மிக முக்கிய விடயம், இன்றைய போராட்டத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய போலீசார் அங்கே வருகை தந்து எம்மை அச்சுறுத்தி இருக்கிறார்கள். அதுவும் மிக முக்கியமாக, நீங்கள் வீதிகளை மறித்து போராடுவீர்களாக இருந்தால் கைது செய்யப்பட்டு அதிகமான நபர்களிடம் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வழக்கு போடுவதாக கூறி அச்சுறுத்தல் மேற்கொண்டிருக்கின்றார்கள். மனித உரிமைகள் பேரவை தீர்மானத்தை எரித்தவர்களை கண்டிப்பதாக தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கையை பற்றிய தீர்மானத்தை எரித்தவர்களை வவுனியா மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வன்மையாக கண்டிப்பதாக தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க செயலாளர் கோவண்ணா ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் தொடர்ச்சியாக போராட்டம் இடம்பெறும் கொட்டகையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் சமீபத்திய ஐநா மனித உரிமை பேரவையின் இலங்கையை பற்றிய தீர்மானத்தை எதிர்த்தவர்களை கடுமையாக கண்டிக்கின்றனர். இப்படியான செயல்கள் தமிழர்களின் உலக புகழை களங்கப்படுத்தி நியாயத்துக்கான எங்கள் போராட்டத்தை பலவீனப்படுத்துகின்றன. சில குழுக்கள் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பணத்தையும் உணர்ச்சியையும் பயன்படுத்தி
தமிழர்களை பிரிக்க முயற்சிக்கின்றனர். இது எங்கள் உரிமைக்கான போராட்டத்தை அழிக்க விரும்புவோருக்கு உதவுகிறது. ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தில் உள்ள நன்மைகளும் தீமைகளும் உள்ளன. நன்மைகள், இது தொடர்ச்சியான மனித உரிமை மீறல்களை ஏற்றுக்கொள்கிறது, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி தேவைப்படுவதை வலியுறுத்துகிறது மற்றும் இலங்கை ஐநா கண்காணிப்பில் தொடர்கிறது. தீமைகள், இது தமிழ் இனப்படுகொலை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை, எந்த அரசியல் தீர்வையும் வழங்கவில்லை, மேலும் கொழும்பு அரசு நீதி வழங்குவதை தாமதப்படுத்த அனுமதிக்கிறது. தீர்மானத்தின் பலவீனங்கள் இருந்தாலும் அதை எரிப்பது தவறு. காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் நம்புவது தமிழர்கள் நாகரிகமானவர்களாகவும் தங்கள் இறையாண்மையை அமைதியாகவும் சட்ட ரீதியாகவும் மீட்கும் திறன் கொண்டவர்களாகவும் உலகுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதுதான். பாடசாலை மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்கு கிளிநொச்சியில் இடம்பெற்றது. பாடசாலை மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. சுற்றாடல் அமைச்சினால் உலக சுற்றாடல் தின கருப்பொருளான பிளாஸ்டிக் பாவனையை நிறுத்துவோம் என்னும் தொனிப்பொருளை மையப்படுத்தி 100 பாடசாலை மாணவர்களை உள்ளடக்கிய வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 5 பாடசாலைகளில் இருந்து 30 மாணவர்கள் என்ற ரீதியில் 100 மாணவர்களை தரம் 9, 10, 11 தரங்களில் இருந்து தெரிவு செய்து நிகழ்வு இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் சூனா முரளிதரன் பங்கேற்று கருத்தரங்கை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் வலய கல்வி பணிமனை உத்தியோகத்தர்கள், மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தியோகத்தர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் என பலரும் பங்கேற்றனர். இதன்போது ஜனாதிபதி சுற்றாடல் விருது பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். திருகோணமலை உப்புவெளி கமநல சேவை நிலையத்தின் சேவை கப்பல் துறை கிராமத்திற்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை உப்புவெளி கமநல சேவை நிலையத்தினால் இன்றைய தினம் கப்பல் துறை கிராமத்தில் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் உப அலுவலகம், விவசாய போதனாசிரியர் அலுவலகம் மற்றும் கப்பல் துறை கமக்கார அமைப்பிற்கான காரியாலயம் என்பனவும் திறந்து வைக்கப்பட்டன. இவற்றை திருகோணமலை மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் என் விஷ்ணுதாசன், மாவட்ட விவசாய பணிப்பாளர் IL பவுசூல் அமீன், உப்புவெளி கமநல சேவை நிலையத்தின் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் தர்ஷானந்தன் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். முத்துநகர் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி நிலையம் என்பது விளாங்குளம், முத்துநகர், கப்பல் துறை ஆகிய கிராமங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. இங்குள்ள விவசாயிகள் தங்களுக்கான சேவையை பெற்றுக்கொள்ள உப்புவெளியில் உள்ள அலுவலகத்திற்கு வருகின்ற போது போக்குவரத்திற்காக பெருமளவான நிதியினை செலவு செய்ய வேண்டியிருந்தது. அவர்களுடைய இலகுபடுத்தல்களுக்காக கப்பல் துறை கிராமத்தில் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர் உப அலுவலகம், விவசாய போதனாசிரியர் அலுவலகம் மற்றும் கப்பல் துறை கமக்கார அமைப்பிற்கான காரியாலயம் என திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. அகில இலங்கை ரீதியில் பதக்கங்களை வென்ற மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. தமிழ் மொழித்தின தேசிய மட்ட போட்டியில் வாசிப்பு மற்றும் தனி இசை போட்டியில் தங்கப்பதக்கத்தினையும், குழு இசை போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தையும் சுபீகரித்த மாணவிகள் கௌரவிக்கப்பட்டனர். போட்டிகளுக்கு பயிற்றுவித்த பொறுப்பாசிரியர்களான ஜுஜாந்தி கேமநாதன், ஜெயந்தி கலிகேஸ்வரன் ஆகியோரின் ஒழுங்கமைப்பில் பாடசாலை அதிபர் தவத்திருமகள் உதயகுமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்களும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர். 2023, 2024, 2025 என்ற ஒவ்வொரு வருடமும் தேசிய மட்ட வெற்றிகளை பெற்றிருக்கின்றோம். இலக்கிய நாடகத்திலே தேசிய மட்ட தங்கப்பதக்கம், இன்னும் ஒரு தடவை வெண்கலப் பதக்கம் மற்றும் தனி நடன நிகழ்வுகளில் 2 தடவை வெண்கலப் பதக்கம், அத்துடன் 2020 தமிழறிவு வினாவிடையிலே வெற்றியீட்டியிருந்தோம். அத்தோடு இந்த முறை 2 தங்கப்பதக்கங்கள் இசை தனி பிரிவு 5லும் வாசிப்பு பிரிவு 2லும் தங்கப்பதக்கத்தை பெற்றதோடு குழு இசை 2லும் நாங்கள் வெள்ளிப்பதக்கத்தை வெற்றியீட்டியிருக்கின்றோம். இதற்காக உழைத்த பாடசாலை முகாமை குழுவினர், பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், பழைய மாணவ சங்கத்தினர், ஆசிரிய பெருந்தகைகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நுவரெலியாவில் 395 மாணவர்கள் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.
நுவரேலியா பிரதேச சபையின் பரிசளிப்பு நிகழ்வு பிரதேச சபையின் தவிசாளர் வேலு யோகராஜ் தலைமையில் இன்று நுவரேலியா மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது நுவரேலியா வலய கல்வி காரியாலயத்திற்குட்பட்ட வரலாற்றில் கல்வித்துறையில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள், வழிகாட்டிய அதிபர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதில் 11 சிங்கள மொழி மூல பாடசாலைகளும் 6 தமிழ் மொழி மூல பாடசாலைகளும் 2 ஆங்கில மொழி மூல பாடசாலைகளைச் சேர்ந்த 395 மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அத்துடன் மதிய உணவும் வழங்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர், போலீஸ் அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், நுவரேலியா பிரதேச சபை உறுப்பினர்கள், பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாத்தறையில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மாத்தறையில் நேற்றிரவு போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த கார் மாத்தறை ஜனராஜ் மாவட்டத்தில் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறித்த காரை செலுத்தியவர் தலைமறைவாகியுள்ளார் எனவும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மன்னாரில் திறக்கப்பட்ட நீச்சல் தடாகத்தில் பயிற்சி பெறுவதற்கான கட்டண விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நர்விக்குளம் பகுதியில் விளையாட்டுத்துறை அமைச்சரால் அண்மையில் திறக்கப்பட்ட நீச்சல் தடாகத்தில் பயிற்சி பெறுவதற்கான கட்டண விவரங்களை நானாட்டான் பிரதேச சபையின் தவிசாளர் ஆண்ட்ரூ ராஜன் வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த நீச்சல் தடாகம் தொடர்பில் மேலதிக தகவல்களும் பதிவுகளை மேற்கொள்வதற்கும் மன்னார் மாவட்ட செயலகத்தின் விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு இருந்து விடுபட்டிருந்த நரவிலிக்குளம் மைதானமானது, அதாவது முதல் கட்டமாக நீச்சல் தடாகம் புனரமைப்பு செய்து அது மக்களின் பாவனைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே சில மக்களுக்கான சில விவர குறைவுகள் இருந்தது. என்னவென்றால் பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு எவ்வளவு கட்டணம் என்பது தெரியாமல் இருந்தது. உண்மையாகவே பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 50 ரூபாயும், மற்ற பாடசாலை தவிர்ந்த மற்றவர்களுக்கு 200 ரூபாய் தொடக்கம் 400 ரூபாயாகவும் அறவிடப்படும். அதை விட பாடசாலை நிகழ்வுகள் ஒரு நாளைக்கு நீச்சல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு 7000 ரூபாயும், அதை விட பாடசாலை மாணவர்கள் 3 மாதத்துக்கு சந்தாவாக 1500 ரூபாயும் செலுத்தி அதில் நீங்கள் மெம்பர்ஷிப்புகளை பதிவு செய்யலாம். எனவே தற்போது 11ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறையில் வரும் வகையிலே அமையும். பெருந்தோட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இயற்கை அனர்த்தங்களால் வசிப்பிடங்களை இழந்த 3250 பெருந்தோட்ட குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். වැවිලි ශේෂ්ත්‍රයට අදාළව ස්වභාවික ආපදාවලින් වාසස්ථාන අහිමි වූ වැවිලි ප්‍රජාව සඳහා නව නිවාස ලබා දීම වැඩසටහන குறித்த வேலை திட்டம் 2025-2027 காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த காலப்பகுதியில் 1400 புதிய வீட்டு அலகுகளை அமைத்து பயனாளி குடும்பங்களை குடியேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்திற்கான மொத்த செலவு 4500 மில்லியன் ரூபாயாகுவதுடன் 2025ஆம் ஆண்டில் 1300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது குறித்த வேலை திட்டத்தின் கீழ் பதுளை, கேகாலை, நுவரெலியா, ரத்னபுரி, கண்டி, மாத்தலை, கொழும்பு, களுத்துறை, மாத்தறை மற்றும் மொனராகலை போன்ற மாவட்டங்களில் தகமை பெற்றுள்ள 495 பயனாளி குடும்பங்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வேலை திட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்படாத எஞ்சிய குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சினால் தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. වැවිලි සහ ප්‍රජාතන්ත්‍ර පහසුව ඇමතුමා ඉදිරිපත් කළ යෝජනාවට කැබිනට් මණ්ඩලය අනුමැති ලබා දුන්නා. தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்றால் நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஸ்ரீலங்கா ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் தங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்காவிட்டால் நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஸ்ரீலங்கா ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜகத் சந்திரலால் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் தங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்காவிட்டால் நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஸ்ரீலங்கா ஐக்கிய கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜகத் சந்திரலால் இதனை தெரிவித்தார். අපේ ග්‍රාමනිලධාරී ගැටලු විසඳන්න කියලා අපි ඒකාබද්ධ සන්ධානයක් විදියට දිගින් දිගටම බලපෑම් කරා. நாட்டில் இருந்த அரசாங்கங்களிடம் கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் ஒன்றிணைந்த சங்கமாக பல முறை கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். இன்று வரையில் எங்களது கிராம உத்தியோகத்தர்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. கடந்த அரசாங்கம் சேவை யாப்பு தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிட்டது. எனவே இந்த அரசாங்கம் இது தொடர்பான தெளிவான அறிவோடு தான் ஆட்சிக்கு வந்தது. எனவே இந்த அரசாங்கத்தின் ஊடாக எங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என நாங்கள் நம்பினோம். இந்த அரசாங்கத்திற்கு 1 வருட கால அவகாசம் வழங்கினோம். கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர். எமது பிரச்சனைகளை தீர்ப்பதாக குறிப்பிட்டனர். கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது எமது அமைச்சர் குறிப்பிட்டார், மே மாதம் 1ஆம் தேதி எங்களது கொடுப்பனவே அதிகரித்து தருவதாக. ஆனால் இன்று அது பொய் வாக்குறுதியாக மாறியுள்ளது. நாங்கள் சொல்கிறோம், இந்த சேவை ஆப்பில் கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் திருத்தங்களை உள்ளடக்கி உடனடியாக வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடுங்கள் என்று. அப்படி இல்லை என்றால் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் வீதிக்கு இறங்குவோம். கிராம உத்தியோகத்தர்களுக்கான 20 லிட்டர் எரிபொருள் கோட்டாவை கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் இல்லாமல் செய்தது. அது இந்த வரவு செலவு திட்டத்தில் வழங்கப்படவில்லை என்றால் அகில இலங்கை ரீதியாக 95% கிராம உத்தியோகத்தர்களை உள்ளடக்கிய 2 பிரதான சங்கங்கள் என்ற அடிப்படையில் இன்று தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். அரசாங்கம் இதற்கான தீர்வை வழங்கவில்லை என்றால் நாங்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். ඉදිරි අයවැයේදී මේ ප්‍රතිපාදන අපිට ලැබුණේ නැත්නම් අපි දීප ව්‍යාප්ත වැඩ වර්ජනයකට යන්න. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் 5வது இளங்கலைமானி ஆய்வு மாநாடு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் 5வது இளங்கலைமானி ஆய்வு மாநாடு இன்று பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் இடம்பெற்றது. முதன்மை விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சட்முர் ராஜா பங்கேற்றார். கலைப்பீடாதிபதி சீனா ரகுராம் தலைமையில் இடம்பெற்ற ஆய்வு மாநாட்டில் திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞானத்துறை ஓய்வு நிலை பேராசிரியர் எஸ் சந்திரபோஸ் பங்கேற்றார். கலைப்பீடத்தின் இளம் கலைமானி ஆய்வு மாநாடு 4 வருடங்களாக நடத்தப்பட்டது. இம்முறை 5வது மாநாடு வெவ்வேறு துறைகளை இணைத்து மாற்றங்களை வலுவூட்டுவதற்கான அறிவை செயல்படுத்தல் என்னும் துணைப்பொருளில் 16 ஆய்வு தடங்களில் இடம்பெற்றது. இளங்கலைமானி பட்ட கற்கையின் இறுதியாண்டு மாணவர்கள் நிறைவுறுத்திய ஆய்வுகளின் அளிக்கையாக இந்த மாநாடு அமைந்திருந்தது. அவை ஆய்வு சுருக்கங்களாக மாநாட்டின் மூலமும் வெளியிடப்பட்டன. நீங்களுடைய சிந்தனையை காரணாகாரியங்களுடன் யோசிக்குவது, தகவல்களாகவே வழங்குவது ஒரு அறிவியலாகவோ அல்லது ஆராய்ச்சியாகவோ மாறாது. தகவல்களை கோர்த்து ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு அதனை அறிவுள்ள ஒரு விடயமாக, அது உங்களுக்கு சொந்தமான ஒரு அறிவுடைமையாக வெளியிடுவதற்கு முயற்சிகள். தகவல்களை நான் அதிகமாக பார்த்திருக்கின்றேன். தகவல்களை மட்டும் தெரிந்து கொண்டு அந்த தகவல்களை அப்படியே பிரதியிட்டு தான் சிறந்த ஆய்வாளராக வருவதற்கு பலர் முனைகிறார்கள். அது வெற்றி பெறவே வெற்றி பெறாது. நீங்க செய்த ஒவ்வொரு சின்ன விஷயமும் என்ற ஒரு நாள் யாரோ ஒரு ஆளுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள கருவியா மாறும். அதுக்கு நீங்க இளம பெறுவதில் உங்களுடைய பட்டதாரி கல்வியின் இறுதியில ஒரு கல்மினேஷன், ஃபர்ஸ்ட் டிகிரி மேட்ரிக்ஸ், ஒரு கல்மினேஷன் உங்களோட பிளாக் ஸ்பாட், உங்களோட போர்ட்போலியோ கூட்டுறதுக்கு நீங்க செய்திருக்கிறீங்க. ஸோ அப்படியான ஒரு அருமையான ஒரு பிறவாமுள்ள அறிவியல் பிறவாக எடுத்திருக்கிற காலத்துல பொன்னான காலத்துல நீங்க வளர்ந்திருக்கிறீங்க. சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட மருந்து மாத்திரைகளுடன் மன்னாரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட மருந்து மாத்திரைகளுடன் மன்னாரில் சந்தேக நபர் ஒருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மன்னார் கீரி கடற்கரை பகுதியில் 6ஆம் தேதி அதிகாலை இலங்கை கடற்படை நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 56,870 மருந்து மாத்திரைகள் மற்றும் அழகு சாதன பொருட்களை ஏற்றிச் சென்ற ஒரு படகுடன் சந்தேக நபர் ஒருவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மன்னார் தல்பாடு பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். சந்தேக நபர் மருந்து மாத்திரைகள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் படகு என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்படையினரால் யாழ்ப்பாணம் சுங்க திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது.
திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் 22 நாளாகவும் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் 22 நாளாகவும் தொடர்ச்சியான போராட்டத்தில் முத்துநகர் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தமக்கான தீர்வை எழுத்து மூலமாக வழங்க வேண்டும் எனவும் அதுவரை தாம் அவ்விடத்தை விட்டு நகர மாட்டோம் என கவன ஈர்ப்பில் ஈடுபட்டு வருகின்ற விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முத்துநகர் விவசாயிகள் 352 பேருக்கும் விவசாய நிலங்களை மீள வழங்க வேண்டும் என்ற தங்களின் கோரிக்கைக்கு 352 விவசாயிகளுக்கும் நிலம் வழங்க முடியாது எனவும் எவருக்காவது வேறு எங்காவது 2 ஏக்கர் நிலம் இருந்தால் அவர்களுக்கும் அரசு உத்தியோகத்தர்களுக்கும் விவசாய நிலம் வழங்க முடியாது என அரசு தரப்பில் கூறப்பட்டு கிராம உத்தியோகத்தரோடாக வருமான விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. இதற்கும் முத்துநகர் விவசாயிகள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். குளவி கொட்டுக்கு இலக்கான மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழுத்து பறித்துக் கொண்டிருந்த போது குளவி கொட்டுக்குள்ளாகியுள்ளனர். 2 ஆண்கள் உட்பட பெண்ணொருவரும் இலக்காகியுள்ளனர். மஸ்கலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிசை தோட்டத்தில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த போது குளவி கொட்டுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, தேயிலை பறித்துக் கொண்டிருந்த போது மேற்படி செடியின் கீழ்ப்பகுதியில் இருந்த குளவி கலைந்து தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 2 ஆண்கள் உட்பட பெண்ணொருவரை கொட்டியுள்ளது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் மஸ்கலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ஆண்கள் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக விலங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மஸ்கலியா மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அம்பாறை அக்கரைப்பற்று சாரதா வித்தியாலயத்தில் ஆசிரியர் தின நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. அம்பாறை அக்கரைப்பற்று சாரதா வித்தியாலயத்தில் ஆசிரியர் தின நிகழ்வு இன்றைய தினம் பாடசாலை அதிபர் கோவண்ணா துளசிநாதன் தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியர்கள் பேண்ட் வாத்தியத்துடன் அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஆசிரியர் கௌரவிப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு கலை நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று வடக்கு புனித பிலிப் நேரிஸ் முன்பள்ளியின் ஆசிரியர் தின விழா இன்று முன்பள்ளி வளாகத்தில் இடம்பெற்றது. விருந்தினர்கள் சிறுவர்களால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டனர். பிரதம விருந்தினராக செம்பியன் பெற்று பங்கு தந்தை ஜஸ்டின் ஆதர் அடிகளார் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் அருட்சகோதரிகள் மற்றும் செம்பியன் பெற்று வடக்கு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் முன்பள்ளி சிறுவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்றனர். இதன்போது சிறுவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் சர்வதேச ஆசிரியர் தின நிகழ்வு நேற்று சோமசுந்தர புலவர் அரங்கில் இடம்பெற்றது. இதன்போது ஆசிரியர்கள் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மாணவர்களால் கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களது கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் ஆசிரியர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியின் பதில் அதிபர் மயூரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்விசாரா ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இராணுவத்தை காட்டிக் கொடுத்த சரத் பொன்சேகா இன்று திமிர் பேச்சு பேசுகின்றார் என மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். சிங்கம் வயதானாலும் புல்லை தின்னாது, சிங்கம் சிங்கம் தான் என்ற உண்மையை சரத் பொன்சேகா நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பிலுள்ள பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். සරත් පොන්සේකා මහත්මයාට පොඩි පාඩමක් කියලා දෙන්න කැමති සත්තු දෙන්නෙක් යනවා. එකෙක් තමයි සිංහයා. අනිත් එකා තමයි කලවැද්දා. சரத் பொன்சேகா மிகுந்த ஆவேசத்துடனும் வெறுப்புடனும் சில விடயங்களை தெரிவித்துள்ளார். அதில் அவர் என் பெயரையும் குறிப்பிட்டுள்ளார். சரத் பொன்சேகாவுக்கு பாடம் புகட்ட விரும்பும் 2 விலங்குகளை பற்றி அவர் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு விலங்கு சிங்கம், மற்றொன்று தேவாங்கு. சிங்கத்திற்கும் தேவாங்குக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை சரத் பொன்சேகா உணர வேண்டும். சிங்கம் வயதானாலும் சரி, நோய்வாய்ப்பட்டாலும் சரி, அது ஒருபோதும் புல்லை உண்ணாது. ஆனால் தேவாங்கு பொதுவாக இறைச்சி உண்ணும் விலங்காக அறியப்பட்டாலும் சில தேவாங்குகள் மரப்பட்டைகளை உண்ணும். அது மாத்திரமின்றி அவை நாயாகி போகும் சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஆனால் சிங்கம் ஒருபோதும் நாயாகி போவதில்லை என்ற உண்மையை சரத் பொன்சேகாவுக்கு நான் கூற விரும்புகிறேன். அவர் அடைந்திருக்கும் நிலையை பார்க்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கடந்த தேர்தலில் அவர் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டிருந்தார். தன்னை பொதுமக்களிடையே ஒரு வீரனாக காட்ட முயற்சிக்கும் அவர் மஹிந்த ராஜபக்ஷவை ஒரு துரோகியாக காட்ட முயல்கிறார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தான் சுடப்பட்ட வாகனத்தை அவர் கூட்டங்கள் நடக்கும் இடமெல்லாம் கொண்டு சென்று பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த வீரரின் கூட்டத்தில் பங்கேற்க ஒரே ஒரு தனிநபர் மட்டுமே வந்து அமர்ந்திருந்தார். அவரிடம்தான் அவர் பேசிக் கொண்டிருந்தார். சமூகத்திலும் மக்கள் மத்தியிலும் தனக்குள்ள இடத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ தமது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய பின்னரும் மக்கள் இப்போது தொடர்ச்சியாக அவரை பார்க்க செல்கிறார்கள். ஏன்? சிங்கம் வயதானாலும் புல்லை தின்னாது. சிங்கம் சிங்கம்தான் என்ற உண்மையை சரத் பொன்சேகா நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அந்த உரையில் மஹிந்த ராஜபக்ஷவை இரு கால்களிலும் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். யுத்தம் முடிந்து குறுகிய காலத்துக்குள் நாட்டிலுள்ள முழு ராணுவத்தையும் காட்டிக் கொடுத்த சரத் பொன்சேகா தான் இன்று இவ்வாறானதொரு கருத்தை கூறுகின்றார். முழு ராணுவமும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக காட்டிக் கொடுத்தவர் அவர்தான். இன்றும் நாட்டுக்கு மனித உரிமைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதற்கு சரத் பொன்சேகாவின் அந்த கூற்றுதான் காரணம். சரத் பொன்சேகா அவ்வளவு துரோகத்தனமான ஒரு அறிக்கையை வெளியிட்டார். யுத்தத்தை முடிப்பதற்கு முன் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது என்று கூறி மஹிந்த ராஜபக்ஷவை அவர் இப்போது வெறுப்புடன் திட்டுகிறார். அவர் வெளியிடும் பொய் கூற்றுகளை தவிர யுத்தம் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும் என்று அவருக்கு தெரிந்திருந்தால் முள்ளிவாய்க்கால் மோதல் நடந்து கொண்டிருந்த போது அவர் எதற்காக சீனாவுக்கு சென்றார்? யுத்தம் இவ்வளவு சீக்கிரம் முடிவடையும் என்று அவர் நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் அவர் இலங்கையில் தான் இருந்திருக்க வேண்டும். அது மட்டுமின்றி சரத் பொன்சேகாவை தவிர இன்று வசந்த கரண்ணாகுட, சவேந்திர சில்வா, கமல் குணரத்ன போன்ற ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. யுத்தத்திற்கு தலைமை தாங்கி பிரபாகரனை கொன்றது அவர்தான். அப்படி என்றால் ஏன் அவர் மீது போர்க்குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை? එවැනි තත්ත්වයකට පත් වෙලා දේශයෙන් ඔළුව පුරවගෙන ඉන්න සරත් පොන්සේක මහත්මයා. தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். இலங்கையில் வாகன விற்பனை, சேவை மற்றும் உதிரிப்பாக பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் தீபால் ஸ்ரீலங்கா தனது பிரதான காட்சியறையை கொழும்பில் திறந்துள்ளது. இலங்கையில் வாகன விற்பனை, சேவை மற்றும் உதிரிப்பாக பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் தீபால் ஸ்ரீலங்கா தனது பிரதான காட்சியறையை கொழும்பில் திறந்துள்ளது. இலக்கம் 482 டிபி ஜெயமாவத்தை கொழும்பு 10 அமைந்துள்ள காட்சியறையானது அங்குரார்ப்பண நிகழ்வாக இங்கு இடம்பெற்றது. செனோ குழுமத்தின் தலைவர் நோயல் செல்வநாயகம், அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜெராட் பெர்னாண்டோ, செங்கன் ஆட்டோமொபைல் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாடிக்கையாளர்களுக்கு ஒரே இடத்தில் சேவையை வழங்கும் நோக்கில் இந்த காட்சியறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. வடிவமைக்கப்பட்ட இந்த பிரதான காட்சியறையில் பயிற்சி பெற்ற இலத்திரனியல் வாகன தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் ஒரு நம்பகரமான உதிரி பாகங்கள் துறை மற்றும் ஒரு அதிநவீன வாடிக்கையாளர் ஓய்வறை ஆகியவை உள்ளன. வாடிக்கையாளர் வசதியை மேம்படுத்த 2 வேகமான மின்னேற்றி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. தீபால் ஸ்ரீலங்கா நிறுவனத்தை செனோ குழுமத்தின் துணை நிறுவனமான பிரைம் இலத்திரனியல் வாகன ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெட் நிர்வகிக்கிறது. 45 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு மற்றும் தேசிய அங்கீகாரத்துடன் தீபால் நாடு முழுவதும் நம்பகரமான விற்பனை மற்றும் விற்பனைக்கு பின்னரான சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த காட்சியறை அங்குரார்ப்பண விழாவில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட செனோ குழுமத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜெராட் பெர்னாண்டோ, தீபால் இலங்கையில் மிகவும் ஆடம்பரமான மின்சார வாகன வர்த்தக மற்றும் நுகர்வோரின் மின்சார வாகன கனவுகளை மிக குறுகிய காலத்தில் நனவாக்கிய ஒரே வர்த்தகமாகும். ஓட்டுநர் அனுபவம் மற்றும் வரம்பு குறித்து 100% நேர்மறையான கருத்துக்களை பெற்றுள்ளோம் என்று கூறுவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். விற்பனை, சேவை மற்றும் உதிரிப்பாகங்களை ஒரே கூரையின் கீழ் கொண்டு வருவதன் மூலமும் நிறுவப்பட்ட டிசி வேகமான மின்னேற்றி அலகுகளை சேர்ப்பதன் மூலமும் நுகர்வோர் நம்பிக்கையை மேலும் மேம்படுத்தி மின்சார வாகன கனவை எளிதாக்குகிறோம். இதனையடுத்து கருத்து வெளியிட்ட செங்கன் ஆட்டோமொபைல்ஸ் நிறுவனத்தின் சிரேஷ்ட பிரதிநிதி ஒருவர், செங்கனின் பொறியியல் தரநிலைகளுக்கு ஏற்ப உலகத்தரம் வாய்ந்த சேவையை வாடிக்கையாளர்கள் பெற முடியும் என குறிப்பிட்டுள்ளார். எங்கள் தொலைநோக்கு சுத்தமான புத்திசாலித்தனமான போக்குவரத்து ஆகும். 160 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்ட செங்கன் ஆட்டோமொபைலானது
சீனாவின் மிகவும் நம்பகமான ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். இது சீனா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா உள்ளடக்கிய உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வலையமைப்பை கொண்டுள்ளது. மேலும் மேம்பட்ட வடிவமைப்பு, மென்பொருள் மற்றும் சோதனை திறன்களை குவித்துள்ளது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.